வெல்கம் டு சமையலறை. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பாலக் பன்னீர். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு பவுல் பாலக்கீரையை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். 200 கிராம் பன்னீர் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள், தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், அப்புறமா நான் இன்றைக்கி காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அப்புறமா அரை டீஸ்பூன் ஜீரகம். இப்போ வாங்க நம்ம பாலக் பன்னீர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கீரை உள்ளே சேர்க்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அலசி வச்சுருக்கிற பாலக்கீரையை உள்ளே சேர்த்துடலாம். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போது பாலக்கீரை வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம். இப்போது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைக்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் ஜீரகம் ஆட் பண்ணலாம். ஜீரகம் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு சேர்த்துக்கலாம். லைட்டாக இது வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொன்னீர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் உள்ள சேர்த்துடலாம். மசாலாலாம் உள்ளே சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ மசாலா நல்லா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நம்ம வேக வச்சு ஆற வச்சுருக்கிற பாலக்கீரையை உள்ளே சேர்த்துடலாம். அந்த வெங்காயம் தக்காளி பாலக்கீரையை எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பாலக்கீரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இப்போது அதே கடாயில் மறுபடியும் 1 ஸ்பூன் பட்டர் விட்டுக்கோங்க. பட்டர் நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத உள்ளே சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சுவையான பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, நான் கூடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இந்த டிஷ்ஷை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சமையலறை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.